ரெண்டு நண்பர்கள் ஒன்னா சேர்ந்து 2013 ஆரம்பிக்கப்பட்ட பிசினஸ் தான் இன்னைக்கு 1 லட்சம் கோடி. எப்படி இந்த ரெண்டு நண்பர்கள் ஒன்னா சேர்ந்து 1 லட்சம் கோடி மதிப்புள்ள நிறுவனத்தை வெறும் 11 வருஷத்துல உருவாக்கலாங்கிறத பத்தி பார்க்கலாம். இந்த ரெண்டு நண்பர்களும் காலேஜ் முடிச்ச இடத்துல வேலைக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு யோசனை, நம்ம எல்லாருமே மளிகை சாமான்களை கடைகளுக்கு போய் தான் வாங்குறோம், நமக்கே மளிகை சாமான்கள் வீடு தேடி தரப்பட்டா நல்லா இருக்குமே சொல்லி யோசிச்சாங்க. அப்படி யோசிச்சது மட்டும் இல்லாம அடுத்த நாளே இந்த பிசினஸ் தொடங்கவும் செய்யறாங்க. அப்படி தொடங்கும் போது அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல வேலை இருக்கு. வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே எதுக்கு இந்த வேலை, தேவையில்லாத வேலையை செய்யாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் இருந்தாலும் அவங்களோட உள் மனசுல நம்ம தொடங்கினா ஒரு தொழில் தான் தொடங்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் தான் பிளிங்கிட். பிளிங்கிட் அப்படின்ற நிறுவனம் முதல் கட்ட காலங்களில் க்ரோசர்ஸ் அப்படிங்கிற பெயரில் தான் செயல்பட்டுச்சு. பட் இருந்தாலும் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகாதனால நம்ம ஏதாவது பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் டெலிவரி பண்ணோம்னா நம்ம மக்களுக்கும் நல்லா ரீச் ஆகணும், நம்ம கம்பெனி நல்லா டெவலப் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே களத்தில் இறங்கி டெலிவரி பண்றாங்க. டெலிவரி பண்ணும்போது சுற்றி இருக்கவங்க எல்லாமே உனக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லி நல்லா இழிவு பண்றாங்க. பட் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருமே எதை பற்றியும் கவலைப்படாம ஒருத்தர் ஊக்குவிச்சதுனால இன்னைக்கு பிளிங்கிட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி 1 லட்சம் கோடி மதிப்புள்ள கம்பெனியா மாறி இருக்கு. நீங்களும் நானும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பேசிட்டு இருக்க அந்த பிசினஸை நீங்க என்னைக்கு தொடங்க போறீங்க? இந்த மாதிரி நிறைய